Exercise 1.1 sum number 1 find a cross b, b cross a and a cross a மூணுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மூணு சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் a is equal to 2, -2, 3 and then b is 1, -1. ஃபர்ஸ்ட் a cross b கண்டுபிடிக்க போகிறோம். a ஓட செட்ஸ் வந்து 2, -2, 3 cross b வந்து 1, -4 எழுதியாச்சு. ஸோ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 வச்சுட்டு இதையும் ஆர்டர் பேர்ஸாக எழுதணும். இப்போ வர ஆன்சர் வந்து 2, 1 அண்ட் தென் அடுத்து வந்து 2, -4. நெக்ஸ்ட்டு -2 வச்சுட்டு எழுதணும். அப்போது -2, 1 -2, -4. ஸோ லாஸ்ட் ஒன் 3 வச்சுட்டு எழுதணும். அப்போ வந்து இதையும் எழுதணும். விச் மீன்ஸ் 3, 1 and 3, -4. b வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா 1, -4 and then cross 2, -2, 3 இதுதான் bன்ற செட். ஸோ இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா a cross b cross a எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 வச்சுட்டு இதை மூணையுமே பண்ணணும். அப்போ என்ன வரும் அப்படின்னா 1, 2 ஃபஸ்ட்டு 1. ஸோ அடுத்தது வந்து 1, -2 அடுத்தது 1, 3. நெக்ஸ்ட்டு -4 வச்சுட்டு இதை மூணையுமே பண்ணணும். அப்போ வர ஆன்சர் வந்து -4, 2 -4, -2 லாஸ்ட் ஒன் இஸ் -4, 3. இது b cross a ஓட ஆன்சர். cross a. ஸோ a ஓட ஆன்சர் இஸ் 2, -2, 3 cross அகெயின் a தான் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ 2, -2, 3. ஓகேவா? ஸோ இது எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வச்சுட்டு இந்த மூணையுமே பண்ணணும். அப்போ வர ஆன்சர் வந்து 2, 2 ஃபஸ்ட்டு ஆர்டர் பேர், செகண்ட் வந்து 2, -2, தேர்ட் ஒன் வந்து 2, 3. ஸோ அதே மாதிரி அகெயின் -2 வச்சுட்டு பண்ணணும். இப்போ -2, 2 -2, -2 அண்ட் தென் -2, 3 அண்ட் தென் லாஸ்ட்டு 3 வச்சுட்டு பண்ணணும். அப்போ 3, 2 3, -2 and then 3, 3. ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷனில் மூணுமே கண்டுபிடிச்சோம். a cross b, b cross a and then a cross a மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. and then second sum a equal to b equal to p, q. ஏவும் p, q தான், bயும் p, q தான். சேம் ஃபஸ்ட் வந்து a cross b கண்டுபிடிக்கணும், அடுத்து b cross a கண்டுபிடிக்கணும், தென் ஃபைனலாக a cross a கண்டுபிடிக்கணும். ஸோ இது மூணையுமே வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் ஏவும் p, q தான், cross bயும் p, q தான். ஸோ த ஆன்சர் பியை வச்சுட்டு ரெண்டே பண்ணால் p, p ஃபஸ்ட் ஆர்டர் போ, செகண்ட் வந்து p, q அடுத்து க்யூவை பண்ணணும். அப்போ q, p அடுத்து க்யூவையும் பண்ணால் q, q. ஸோ இங்கே b வந்து p, q தான், அகெயின் வந்து cross ஏவும் என்னது அப்படின்னா p, q. ஸோ அப்போ பண்ணும்போது என்ன வரும்னா p, p ஃபஸ்ட்டு, இது பியை வச்சுட்டு பண்ணும்போது p, p அடுத்து p, q அடுத்து க்யூவில் இருந்து பண்ணும்போது q, p அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இஸ் அகெயின் q, q. ஓகேவா? ஸோ a cross bனாலும் b cross aனாலும் சேம் தான், ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கும். அடுத்து a cross aனாலும் அதே தான் ஆன்சர் தான் வரும். ஸோ p, q cross அகெயின் p, q. இதுக்கும் இங்கே என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே ஆன்சர் தான் இங்கேயும் வந்திருக்கும். p, q again q, p again q, q. ஸோ ரெண்டு செட்டுமே ஒரே ஆன்சராக இருந்துச்சு. ரெண்டுமே ஏவும் பியும் சேம் செட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா வர ஆன்சர் க்ராஸ் பண்ணி வர ஆன்சர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் எழுதுறதுமே சேமாக தான் இருக்கும். ஸோ இதில் a cross b, b cross a அகெயின் a cross a கண்டுபிடிக்கணும். இப்போது இதில் வந்து a வந்து m, nன்னு கொடுத்துருக்காங்க, b வந்து எம்டி செட். அப்போது ஏயோடது வந்து m, n எழுதியாச்சு, கிராஸ் வந்து b வந்து எம்டி செட். ஏதோட எம்டி செட்டை ஆர்டர் பண்ணாலும் நமக்கு வர ஆன்சர் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா எம்டியாக தான் இருக்கும். ஸோ இதை இப்படியும் எழுதலாம் ஆர்எல்ஸ் இப்படியும் எழுதலாம், ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து b cross a. ஸோ b cross a, bனாலே எம்டி தான் ஆரம்பிக்குது, cross a வந்து m, n. அகெயின் ஒரு எம்டி செட் வந்துச்சு, அதோட என்ன பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா எம்டி தான் கிடைக்கும். ஆர் ஸோ ரெண்டு போட்டாலுமே சேம் தான். ஓகேவா? ஸோ ஃபைனலாக a cross a கண்டுபிடிக்கணும்.
ஸோ ஏ வந்து என்னது அப்படின்னா எம் கமா என் கிராஸ் அகெயின் ஏ தான் கேட்டிருக்காங்க. அப்போ எம் கமா என் இது ரெண்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் எழுதணும். ஸோ எப்படி எழுதுவோம் அப்படின்னா எம்மை வந்து ஃபஸ்ட்டு இதோட எழுதணும், அடுத்து வந்து எண்ணை வந்து வச்சுட்டு இதோட ஆர்டர் பேர்ஸில் எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு எழுதும்போது எப்படி கிடைக்கும் அப்படின்னா எம் கமா என்னு, அடுத்து எம் கமா எம் வரும் ஃபஸ்ட்டு, எம் கமா எம், அடுத்து எம் கமா என்னு, அடுத்து என்ன ஃபஸ்ட்டு வச்சு எழுதும்போது என் கமா எம், ஸோ அடுத்து என் கமா என்.